ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி vs குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் பெங்களூரில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 197 ரன்ஸ். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 41 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸும் சேம் தான், 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்சு தோற்றுருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்தலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 50லேருந்து 55 ரன் அடிச்சிருக்கணும். ஒரு விக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன் அடிச்சிடணும். தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40. லாஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 55 to 60 ரன்ஸ் அடிச்சாகணும். ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸ். நம்ம ஆர்சிபியோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். பில் சால்ட், விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரச்சித் பட்டிதார், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, ரெமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார், ஹேசல்வுட், சுரேஷ் சர்மா. இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பில் சால்ட், விராட் கோலி ஓப்பனிங் பேர் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. தேவிதர் படிக்கல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ரச்சித் படிதார் ஒரு அத்லட்டியான ஆடிட்டுருக்காரு. இப்போ இந்த சீசனில் சூப்பராக கலக்கிட்டுருக்காரு. டீம் டேவிட் சீரியஸை விட சூப்பராக ஆடினார். பயங்கரமாக 6 அடிச்சு குவிக்கஸ்ட்டாக 51 அடித்தார். ஜித்தேஷ் சர்மாவும் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரெமாரியோ ஷெப்பர்டு அவரும் பயங்கரமாக 6, 4ன்னு கடாசக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா, சுரேஷ் சர்மா இந்த 2 ஸ்பின்னை வச்சே அவங்க கண்டெயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ புவனேஷ் குமார் அண்டு ஹேசல்வுட் சூப்பராக போடுறாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியோட லைனப்பு. ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், முகமது சிராஜ், காசிகர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா கீ பேட்டர்ஸ் வந்து சுப்மன் கில் அண்டு சாய் சுதர்சன் 2 பேருமே சூப்பராக கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய பிளேயரு. ஜாஸ் பட்லர் ஒரு கிளிக் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. கேம் சேஞ்சு கூட வாய்ப்பு இருக்குது. கிளென் பிலிப்ஸும் அவருக்கு கிளிக் ஆக மாட்டேங்கி. அவர் ஃபீல்டிங் செம்மையாக பண்ணுவார். பட் பேட்டிங் அவர் கிளிக் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலிங் அண்டு பேட்டிங் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ராகுல் திவாட்டியா ஒரு ஃபினிஷர் இதெல்லாம் தெரியும். ஒரு கடைசி ஒரு 4 ஓவர் 3 ஓவர் வந்து இதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. ரஷீத் கான்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிற பவுலிங்ஸ் அண்டு பேட்டிங் ரெண்டுத்தையும் கலக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங் பார்த்தீங்கன்னா அசோக் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், காசிகர் ரபாடா நல்லா குக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேம் சேஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஆர்சிபியோட கேம் சேஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சித் பட்டிதார். அவர் இந்த சீசன் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் கலக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸோட கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். அவர் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 55% கொடுக்குறேன். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கனால பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் ஆப்போசிட் டீமுக்கு ஒரு இதாக தான் இருப்பாங்க. குஜராத் டைட்டன்ஸ் 45% கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங்கில் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கேம்குள்ளே உள்ள வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேட்சோட ரிவ்யூ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.